யூனியனில் உறுப்பினராக இருக்கேன். ஒரு 25,000 தொழிலாளிகளை கொண்ட ஒரு அமைப்பு வேலை இல்லாமல் இருக்கிறது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. கூடாது. ஏன்னா நம்ம 95-96 நினைக்கிறேன், 6 மாதத்துக்கு மேலே நீடித்தது ஒரு ஸ்ட்ரைக் வந்து மிகவும் தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சிலர், ஒருத்தர் 2 பேர் தொழிலாளிகள் பேரில் வழிநடத்துகிறவங்க செய்கிற தவறுனால இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. அதுதான் எனக்கு மனவேதனையை தருது. இப்போது நான் பாகுபலி வெளியான அடுத்த நாளே குடும்பத்தோடு போய் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் செஞ்சேன். அதை யூடியூப்பில் கூட போட்டாங்க. என்ன எனக்கு பாதித்ததுன்னா, இது 120 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூல் அள்ளிட்டு போகுது. ஆந்திராவில் எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, கேரளாவில் எடுத்திருக்காங்க. ராஜமௌலி ஒரு நல்ல தமிழ் பேசுகிறார். தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கலை? பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற ஆதங்கத்தை நான் சொல்லியிருந்தேன். எந்த காலத்துலேயும் நான் தொழிலாளிகளை விட்டு தந்ததில்லை. வெப்சைட் தொழிலாளிகள் நம்ம ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா வந்து சாதாரண 40 வருஷமாக அந்த திரைத்துறையோடு ஆர்கே செல்வமணி அவர்கள் சொன்ன மாதிரி மிகவும் ரொம்ப ரொம்ப டேலண்டானவங்க. ஸ்டண்ட்டு யூனியன் எடுத்துக்கிட்டால், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டால், இந்த ஒரு நிமிஷம் அப்பா துரை கட் பண்ணுங்க, அதை ஒரு அரை மணி 10 நிமிஷம் நிப்பாட்ட சொல்லுப்பா. கட் பண்ணுறத பாய் நீங்கள் போய் சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நிப்பாட்ட சொல்லுங்கள். சொன்னவொன்னே ஆரம்பிக்க சொல்லு. துரை போ. மன்னிக்கவும், எங்கே விட்டேன்? ஆமாம், ஆர்கே செல்வமணி அவர்கள் பேட்டியில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஏன்னா அவர் தயாரிப்பாளராக இருந்து பல வருத்தங்கள் தயாரிப்பாளர்கள் சந்திக்கிற துயரங்களை எல்லாம் தெரிந்தவர். ஆனால் அவர் தொழிலாளர் அமைப்புக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அவர் இருந்தும் ஆனால் ஒரு சிலர் பண்ண தப்பு. இந்த தவறு எங்கே நடந்ததுன்னா எனக்கு தெரியாது. மதுரையிலையும் அடம் பிடிச்சிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டாங்களாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஷூட்டிங்கை இப்போ நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த நிலையில் எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு. பல தரப்பு தாக்கல்கள். படம் 10 படத்தில் 10 படமும் பணம் ஓடுறதில்ல. ஒரு சில நேரங்களில் 1-2 ஓடுது, 100ல் 2-3 படம் தான் ஓடுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் படத்தை நிப்பாட்டுறது ஒரு மிகப்பெரிய தவறாக கருதப்பட்டு தான் தயாரிப்பாளர்கள் இப்படி நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கனாலும் என் மன வருத்தத்தை சொல்லிக்கிறதுக்காகவும் இது தொடரக்கூடாது, ஈகோவை விட்டுட்டு அனைவரும் பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை காணணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அதற்காக தான் உங்களை அழைச்சேன். ஏன்னா 25,000 தொழிலாளிகளுக்கு மேலே இருக்கிற ஒரு பெப்சிங்கிற அமைப்பு தயாரிப்பாளர்கள் உதாசீனப்படுத்தலை. ஒரு சிலர் பண்ண தவறுனால எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் சொன்ன ஒரு சைடு தொழிலாளி ஒரு குறிப்பிட்ட பேர் சொன்னீங்க இல்லையா, யார் தடுத்தாங்களோ அவர் செய்த தப்புக்கு விஷால் எப்படி ஈகோன்னு சொல்லலாம்? விஷால் ஒரு நடிகர், நான் நடிகராக இருக்கேன், தயாரிப்பாளராக இருக்கேன், விஷாலை காப்பாற்றணுங்கிறது சத்தியமாக என் நோக்கம் இல்லை. ஆனால் அவர் கூட நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். இப்போ தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், பெரிய நடிகர்லாம் இந்த சம்பளம் இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க அல்ல. அள்ளி கொடுத்து ஏன்னா எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி இது ஒரு விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? விஷாலுக்கு ஈகோன்னு நீங்கள் சொல்கிறத தயவுசெய்து திருத்திக்கணும். இல்லை, நான் எப்படின்னா அங்கே நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், 100கணக்கான தயாரிப்பாளர்கள் ஆவேசமாக பேசுகிறாங்க. அதனாலே நான் சமீபத்தில் கூப்பிட்டாங்க. நான் இல்லைங்க, நான் வந்து இதை ட்விஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நான் டாப் சீனும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் ஒன்று ஆரம்பித்தேன். 400-500 தொழிலாளிகள் இருக்காங்க. அது சும்மா ஒரு 20-30 லட்சத்துக்குள்ளே எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர், அது வந்து கணக்கிலே வர அப்படிப்பட்ட ஒரு இதுக்கான ஒரு அமைப்பு சேஃப் யூனியன் மாதிரி. அது 25,000 தொழிலாளிகள் உள்ள இதுக்கு ஒரு ஈடோ இணையோ கிட்டவே நெருங்க முடியாது. அப்படி இருக்கையில் விஷாலுக்கு ஈகோன்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. அவர் ஏன்னா ஒரு முள் படுக்கையில் இருக்கிற மாதிரி, முள் இருக்கையில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. பல தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எடுத்த முடிவு தான் இது. அதனால் அவருக்கு எந்த விதமான ஈகம் இல்லை. இவர் இஷ்டத்துக்கு தப்பாக பேசுகிறத வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்ருக்காங்களாம். அதை வந்து அவங்க கண்டிக்கிறாங்க. அதை நியாயத்தை தானே பேசணும். யாராக இருந்தாலும் சரி, என் பையன் தப்பு பண்ணால் இல்லைங்க அப்படின்னு நான் சமாளிக்கிறது தவறு தான். என் பையன் தப்பு செஞ்சால் தப்புன்னு கண்டித்து தான் தீரணும். நம்ம
நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. புரியல. தொழிலாளர்கள் ஊதியம் ஆமாம், அது உண்மைதான். நீங்கள் சொல்கிறது உண்மை. தொழிலாளர்கள் சம்பளம் நியாயமாக தான் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஒரு சிலர் தவறாக வழி நடத்துகிறாங்க, அதனால வந்த வேணை. இப்போ ஷூட்டிங்கை நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுதான் இது எப்பவும் நேர்றது. இதுதான் நேராக வந்து நிப்பாட்டிடுறதுங்கிறது வந்து அது ரொம்ப பாதிக்குது. முதலாளி நானா நீயா? அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு படம் எடுக்க வர்ற? நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லியே திட்டியிருக்காங்க, என்ன திட்டியிருக்காங்க. அந்த ஒரு கட்டத்தில் தான் நான் கோர்ட்டுக்கு போனேன், இப்படி ஆரம்பித்தேன் பண்ணினேன். பட் அதே நேரத்தில் நான் எப்போவுமே பெப்சி தொழிலாளிகள் கூட தான் நிற்கிறேன், அவங்க கூட தான் பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் தொழிலாளர்களை பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அதாங்க, நான் அந்த பொறுப்பில் இல்லை. கடிதம் எழுதுறாரு கொடுக்குறாருங்கிறதெல்லாம் ஒரு சரியான தீர்வாகுமா? படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டு எனக்கு தெரியாது நடந்தது. அதாங்க, நீங்கள் வந்து ஒரு தவிர, அதாவது வெளிப்படையாக பப்ளிக்காக ஒருத்தனை பலார்னு அரைஞ்சிட்டு ஒரு மானத்தை வாங்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு ஒரு ஏதாவது நடந்திருந்தால் மன்னிச்சுங்க அந்த மாதிரி போகிற போக்கில் சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அதுதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் பண்ண தப்புனால 25,000 தொழிலாளி பாதிக்குதுன்னா இதை நம்ம யோசிக்கணும்ல. இப்போ ஒரு குற்ற உணர்வோடு என்னடா இது இவ்வளோ பேர் கூட இருக்கிறவங்க இப்படி வேலை கிடைக்காம, நானே இப்போ பாகுபலியில் சொன்னேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன், பல நேரங்களில் அதிகமான தொழிலாளிகளுக்கு நம்ம வேலை கொடுக்கணும், ஹாலிவுட்டில் இல்லாத அளவுக்கு நம்ம ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. இவங்க யார் மேலே எந்த குறையும் இல்லை. அந்த ஒரு யூனியனில் சேர்ந்த ஒரு சில நபர் இந்த வெளிப்படையாக தப்பு பண்ணிட்டு பண்ணாத மாதிரி ஒரு இதை மலிப்பி பூசி மலிப்பி பேசுறதுனால தான் இன்றைக்கி பாதிக்கப்படுது. அது எனக்கு வெளியிலிருந்து தோணுது, அதான் சொல்கிறேன். இல்லை, அது ஏற்கனவே அறிவிச்சபடி போகுது. இல்லை அவங்க ஏற்கனவே இங்கே பாருங்கள், அதுதான் நான் தொடர்ந்து 4 மீட்டிங்லாம் போகலை. அது ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடியே திடீர்னு இன்றைக்கி நைட்டெல்லாம் கிடையாது, முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ரத்து பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அது அனைத்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் உள்ள 1700 பேர்களுக்கு மேலே உள்ள தயாரிப்பாளர்கள் அவசர கூட்டம் டே நைட்டு போட்டு முடிவு பண்ணி தான் போகுது. அவர் ஒரு ஷூட்டிங் மட்டும் இல்லை, 6-7 படப்பிடிப்பு நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், போய்கிட்டு தான் இருக்குது. இதுவும் வந்து எப்படின்னா ஒரு சில கிராஃப்ட் இப்போ கேமராமேன் இதெல்லாம் வந்து ஒத்துழைக்கிறாங்க ஒரு சில, ஏன்னா அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அதனால் தொழிலாளிகளை பாதிப்படை செய்யணுங்கிறது விசால் நோக்கம் கிடையாது. நான் சும்மா உறுப்பினராக இருக்கேன், அவங்கள பாராட்டுறேன், தொழிலாளிகளை குறைவாக சொல்கிறதுக்காக நான் அவங்கள கூப்பிடலை. உண்மை என்னவோ அதை ஒத்துக்கணும். இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா அது வருந்தத்துக்குரியது, எல்லாருக்குமே பாதிக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, ஒரு சுமூகமான பேசி தவறு யார் பக்கம் இருக்குது அதை பாருங்கள், அதை நெத்தியடியாக தப்புன்னு சொல்லுங்கள். அதுதான் தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தப்பு யார் செஞ்சாங்களோ அவங்க தானே. இப்போது தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு படம் போடுறாங்க, அந்த ஒரு சிலர் பண்ண தப்புனால தான் இத்தனை தொழிலாளிகள் இப்போ பாதிக்கப்படுறாங்க, இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது தன்னிச்சையாக படப்பிடிப்பை நிப்பாட்டின தவறு. எனக்கு வெளியே தெரிஞ்ச அந்த மாதிரி சம்பவங்கள் தான் பல முறை நடந்திருக்கு. என்னோடய படப்பிடிப்பு அதிரடியிலே அந்த மாதிரி தான் நடந்தது. நம்ம ஒருத்தர் பண்ணுற தப்புனால, இப்போ எப்படி ஒரு துளி விஷம் வந்து மொட்டை இதை பால் பண்ணிடுதோ அந்த மாதிரி. இப்போ ஏன்னா செல்வமணியெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தினார், இது ஒரு காட்ஃபாதர் லைக் கேப்டன் ராவுத்தர் மாதிரி. அவர் நல்ல ஒரு நோக்கம் கொண்டவர், சரியான பார்வை கொண்டவர். அவரெல்லாம் வெளியே வந்து துணிஞ்சு என்ன சொல் இதை செய் அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க. ஒரு சிறந்த தொழிலாளர் கூட பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் அவர். இருக்கையிலேயே அதை தடுக்க முடியல இப்படிங்கல. இது வெளிப்படையாக தயாரிப்பாளர்கள் எல்லாம் பேசுகிறது இதுதான். எப்படி ஒரு மாணவன் போயிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு வாட்ஸ்அப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகிற போக்கில் நான் இதை வருந்துகிறேன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிற இது பேசலாம் பேசப்பட்டுருக்கு, பேசப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன்.
நான் அப்படி சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த ஒரு பேட்டி பார்த்து நான் படப்பிடிப்பில் இருக்கையில் ரொம்ப இதாக 30-40 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், இந்த தயாரிப்பில் பங்கு வச்சுட்ருக்கோம், இப்போ நானே இந்த உடம்பு வளர்த்துருக்கேன், இவ்வளோ இருக்கேன்னா பெப்சி அவங்க போட்ட சாப்பாடு தான். என்ன தான் ப்ரொடியூசர் போட்டாலும் நம்ம வைப்பு கவனிக்கிறத விட நைட்டு 12 மணி ஆளும் மலை உச்சியில் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க கொண்டாந்து யார் என்ன சாப்பிடுவாங்களோ சரியாக கேட்டு சரியாக மெனுவை கொண்டாந்து சேர்த்து அப்படி ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் நம்ம பெப்சி தொழிலாளிகள். அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாது. நம்மலாம் 9 மணிக்கு ஷூட்டிங் வரேன்னா அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து பண்ணுறாங்க. அந்த இதில் சமாளிப்பிகேஷனே கிடையாது அவங்க உழைப்பில். அதனால் இது ஒரு துரதிருஷ்டவசமானது. இந்த போராட்டமோ ஸ்ட்ரைக்கோ நீளக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும். அதான் அவங்கனால ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு டெக்னீஷியன் யூனிட்டில் ஒருத்தர் பண்ண தவறுன்னு சொன்னாங்க. இல்லை, இது தவறு. தாங்களுடைய கேள்வி தாங்கள் ஒருத்தரே கேட்டுட்ருக்கீங்க, மற்றவங்களும் கேட்க விடுங்க. மேல்நிலை கீழ்நிலைன்னு இல்லை. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் லைட்மேனாக இருக்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிற ஒரு 4 பேர் இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்த தயாரிப்பாளர்கள் ஒரு லைட்மேன் வச்சுருக்கிற வீட்டில் குடியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு ஏன்னா அவர் அந்த காலத்திலேருந்து ஒரு தொழில், அது வந்து வணங்கக்கூடிய ஒரு தொழில், ஏதோ உழைச்சி பண்ணுறாங்க. இது கேம்லிங். அரசாங்கமும் கண்டுக்க மாட்டேங்குது, படம் எடுக்கிறவனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்டுக்கல, இதுவும் கண்டுக்கலை. இஷ்டத்துக்கு போட்டு தயாரிப்பாளர் சாகடிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம், ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். தனி மனிதர் அமைப்பு மட்டும் இல்லை, இப்போ ஜிஎஸ்டின்னு கண்ணை மூடிட்டு போட்டாங்க 58%. யோசிக்கவே முடியாது. இதில் பெப்சி தொழிலாளர் சம்பளம் கொடுப்பியா, நடிகர்களுக்கு கொடுப்பீங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பீங்களா, தியேட்டர் கொடுப்பீங்களா? இதை நீங்கள் யாருமே தொழிலாளிகள் பக்கம் வரப்போகிறதில்ல. நான் ஒன்றே சொல்கிறேன், இந்த அரசு சரியாக இருந்திருந்தா இது தொடர்புடையது. அதனால சொல்கிறேன், இந்த கேபிள் டிவியில் அடுத்த நாளே போட்டுடுறோம், புரியுதுங்களா? சிடியில் அப்படியே பதிவிறக்கம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏர்டெல்லு, ரிலையன்ஸு, இப்படி பல இதில் பதிவிறக்கம் பண்ணுறாங்க. அது திருட்டு சிடி விற்கிறது, புரியுதுங்களா? அப்புறம் என்ன, இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாளில் நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டு, அதுக்கடுத்து நீ ஜிஎஸ்டி போடுறான்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. அவங்க வாயை கட்டி பொத்தி எல்லாத்துக்கும் நீ என்ன சொன்னாலும் சரி 4 வருஷம் பதவி வேணும் எங்களுக்குன்னு சினிமாக்காரங்களெல்லாம் அதை கைவிட்டுட்டாங்க. ஏற்கனவே எனக்கு என்ன ஆதங்கம்னா, விவசாயிகள் வேலை இழந்து கிடக்கிறாங்க, உயிர் போயிடுச்சு, மண் இல்லை, மண் வளர்த்து எல்லாம் லட்ச டன்னு ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மிகப்பெரிய கொடூரம். அதே மாதிரி நெசவாளிகளுக்கு வேலையில் சிறு குறு தொழில்களுக்கு எல்லாமே நசுக்கப்பட்டுட்டாங்க. அப்படி இருக்கையில் இந்த நேரத்தில் என் பெப்சி தொழிலாளி 25,000 பேருக்கு மேலே இருக்கிற கிராஃப்ட்டு ஷூட்டிங் ஓடுதோ ஓடலையோ, ப்ரொடியூசர் எங்கேயிருந்து பணம் போடுறான், அவங்களுக்கும் வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நாடு நாசமாக போயிடும். அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன், இது தொடரக்கூடாது. இதை ஈகோவை விட்டு கொடுத்து தவறு செய்தவர்கள் அதுக்கு நேரடியாக அதை விளக்கம் கொடுத்து ஏதாவது இதுக்கு வழிவகுக்கணுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை ஒருத்தர் வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது பாதி வேலை தெரிஞ்சவன் முழு கிணறு தாண்டணும். வேறு விஷயம் தெரியும், பாதி கிணறு தாண்டவனை வச்சு வேலை வாங்க முடியாது. இது உண்மையான விஷயம், யாராக இருந்தாலும் சரி. அதனால் இது ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல. தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, எல்லாம் உட்காந்து இதுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏதாவது விட்டு போச்சா? ஒரு சகோதரரே கேட்குறாங்க. நான் என்னென்னமோ சொல்லான்னு இருந்தேன். ஒற்றுமையெல்லாம் இருக்குங்க. இப்போ இது கேம்லிங் திரைத்துறையை பாருங்கள். நான் எவ்வளவோ இதில் சொல்கிறேன். சின்ஃபுல் இண்டஸ்ட்ரிங்கிற கேட்டகரியில் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க. சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னா பாவம் செய்கிறவங்கன்னு தான் பொருள், எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துப்படி. அதாவது ரேஸு, கேம்லிங், அப்புறம் என்ன சூதாட்டம், இந்த கேட்டகரியில் சினிமாவை கவர்மெண்ட்டே போட்டு, ஆனால் சினிமாக்காரங்க கொடுக்குற காசு மட்டும் இனிக்குது. அவனுக்கு மொத்தமாக 58% வேணும். எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். இவ்வளவுக்கும் இந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் என்னவோ அந்த லேபரை கொடுக்குறாங்க. இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஒரு இது சொல்கிறேன். அரசாங்கமே இப்படி ஒதுக்கி வச்சு பண்ணது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதும் தான். பட் எந்த ஒற்றுமை இருந்தாலும் ஒரு அதிகாரம் தான் வலிமையானது. அதில் உட்காந்துருக்கிறவங்க பாருங்கள், ரேஷன் வரைக்கும் போயிடுச்சு. நாளைக்கு வெறும் பரிசு வச்சுருந்தா தான் ரேஷன் அரிசிம்பாங்க. வரி போட்டுக்கிட்டே போகிறாங்க.
அத்தனை வரியை கட்டி எப்படி இவங்க சம்பளம் கொடுக்க முடியும்னு தெரியல. நாளைக்கு பொண்டாட்டியோட போனால் அதுக்கு ஒரு வரி, ஆம்பளைங்களுக்கு செக்ஸ் வரி, குழந்தை பெற்றா ஒரு வரி, ரோட்டில் நடந்து போனால் ஒரு வரினும் போடலாம். ரேஷன் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நைட்டா அவன் ஃபஸ்ட் நைட் வரிப்பா போட்டிருப்பான். இல்லையா நான் 2ஆம் கல்யாணம் தான் பண்ணி அப்போது செகண்ட் நைட் வரின்னு போட்டுருவார் பாருங்கள். அடுத்த வருஷம் வந்துடும். ஆமாம், அங்கங்கே பிரச்சனைகளை தூக்கி விட்டுட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்துல் கலாமுக்கு ஏதோ மண்டபம் தந்தாங்க. நான் சொல்கிறேன், யாருக்கு மண்டபம் கேட்டு யார் கேட்டா? அவர் உயிரோடு இருக்கையில் கேட்டாரா? அங்கே அவுரங்கசீப் ரோட மாற்றி இவர் பேரை வச்சார், அவர் சொன்னாரா? அங்கே சிலையாக உள்ளே இருக்குதான். இது எதுக்கப்பா இந்த நாடகமெல்லாம்? தேவையில்லாத விஷயம். அதாவது அப்படி தயாரிப்பாளர் சங்க சண்டா அவங்க அதாவது அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா? நீங்கள் விசாலை குறை சொல்லணும், விசாலை குறை சொல்லணுன்னு அவர் 2 யூனியனில் சட்டப்படி அமைப்பில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர், அதிக பொறுப்பில் இருக்கிறவர். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அதிரடியாக அவர் சில திட்டங்களை போடுறதுனால தான் கியூபில் வந்து 5000 ரூபாய் 25,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல 2,500 ஆக்குறார். இது எவ்வளோ வித்தியாசம் பார்த்துக்குங்க. ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கவும் தான் நானும் ஃபுல்லாக இருந்து அவங்க பின்னாடி இருந்து அவரை வெற்றி பெற வச்சேன். பின்னாடி இருக்கும். அதனால் நீங்கள் தனிப்பட்ட விசாலை மறுபடியும் குறை சொல்லக்கூடாது. சொல்கிறேன் அப்படின்னா இந்த அமைப்புக்கு ஒரு பொதுக்குழு போடணும், அவங்கள கூப்பிடணும். எப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கங்கணும். அதனால் அவர் இடத்துலேருந்து சொல்லியிருக்கார். நீங்கள் அவரை குறை சொல்கிறதுலையே குறியாக இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஏங்க என் பாதை வேறங்க. நான் இன்றைக்கி நேரத்தாங்க விமர்சிக்கிறேன். என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க. நம்ம வேட்டி அவுத்துட்டு துரத்தி அடித்தாலும் அவங்க வணக்கம் போட்டு அம்மாவின் ஆட்சி நடக்குது, அம்மாவின் ஆட்சியில் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க மந்திரிச்சு விடப்பட்டவங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாசமாக போய்கிட்டு இருக்கு இந்த மண்டலம் இருக்கு, பெட்ரோலியம் மண்டலம். அதுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், லட்சம் காப்பி அடிச்சிருந்தேன். அந்த அணு உலைக்கு எதிராக வேண்டாமான்னு புக் அடிச்சிருந்தேன். பல இது நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றம் வரணும். சீமான் போன்றவர்கள், சகாயம் போன்றவர்கள், நல்லக்கண்ண போன்ற இந்த மாதிரி ஆட்களின் அரசியலுக்கு வரணும். அது வேறு. இது வந்து பெப்சி தொழிலாளிகள் பாதிக்கப்படக்கூடாது. அனைத்து தொழிலாளிகளும் தமிழ்நாட்டில் உள்ள ஏற்கனவே முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும், ஏற்கனவே எல்லா கிராஃப்ட்லையும் தமிழ்நாடு முழுக்க பீகார்காரங்க, மகாராஷ்டிராக்காரங்க, எம்பிக்காரங்க, ஒரிசாக்காரங்க எல்லாம் அவங்க வந்து இருந்துட்டாங்க. ஒரு மினிஸ்டர் கூட பேசியிருக்காராம எங்கேயோ கோயம்புத்தூரில் ஹிந்தி கற்றுக்கணுங்க. இல்லை என்ன சொன்னாங்க, அந்த தொழிலாளிகள் கூட பேசுறதுக்காக ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு ஒரு அதிபர் சொன்னாராம். அந்த காமெடி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவ்வளோ பெரிய தொழிலாளர் இதுலேயே தமிழ்நாட்டுக்கான புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி இருக்கையில் நம்ம சினிமாவில் இருக்கிறவங்க நம்ம தொழிலாளிகளை புறக்கணிக்கக்கூடாது. இது சத்தியமான மனசார நான் வேண்டி சொல்லிக்கிறேன். இது ஒரு சில பண்ண தப்புனால இங்கே நிற்கிது. தவறு செய்ததை எப்படியாவது ஒன்று என்ன கேட்குறாங்களோ ஏதாவது ஒன்று ஈகோ ப்ராப்ளம் அது இருக்கக்கூடாது. அதாங்க அவர் இப்போ தவறானது. அதெல்லாம் சொன்னது ஒரு அமைப்பின் தலைவர். புரியல அதிகமான நான் வந்து சைலன்ஸ் டைவர்ட் ஆகுது எனக்கு. அது சொல்லுங்க. தொழிலாளர்கள் வந்து அதிகமா அதனால தான் நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுதா? எந்த வகையில இருக்கு? இதை பேசிட்டு இதுக்குள்ள விஷயத்த அவர் தான் புதாகரமா நாளைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி விஷால் எடுத்து முடிக்கும் பிரச்சனை உருவானது இல்லை. விஷால் என்ற தனிநபர் சத்தியமாக எந்த முடிவும் எடுக்கலைங்க. அங்கே நான் ஒரு மீட்டிங் மட்டும் போனேன். அதுக்கப்புறம் 4 அழைப்பு வந்தாலும் நான் வந்து பின்னாடி இருந்து இயக்கிறதா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கி அது ஒரு நியாயமான இதுபடி போகிறதுனால அதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே வரலை. நான் எப்பவும் பெப்சி தொழிலாளியோடு தான் இருக்குங்கிறதுக்காகவும் நான் போகலை. நீங்கள் சொல்கிறதுல வந்து விஷாலை வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்க. அவர் தனிநபர் முடிவு கிடையாது. அது அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 10 கோடி போட்டவன், 2 கோடி போட்டவன், 4 கோடி போட்டவன் எல்லாம் ரோட்டில் நிற்கிறவங்க தான் வந்து நிற்கிறாங்க. இதனால் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு சார், லிஸ்ட் எடுக்கிறாங்க. இதில் இவ்வளோ கொடுத்துருக்கோன்னு. இது உண்மையில் கம்பேர் பண்ணால் நான் தான் சொல்கிறேனேங்க, ப்ரொடியூசராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இது ஒரு சம்பளம்ங்கிறதா ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவோ தான தர்மம் பண்ணுறோம். அந்த மாதிரி இது உட்காந்து பேசினா இதோட ரெட்டிப்பு சம்பளம் கூட நாளைக்கு வாங்கத்தான் போகிறாங்க.
இப்போ உதாரணத்துக்கு நடிகர்களுக்கெல்லாம் நான் ஒரு சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொடியூசர் ஒரு கட்டத்தை ஒருத்தர் வந்தால் நமக்கே தோணும், நான் என்ன வாங்கணும் அதில் 10ல் 1 பங்கு வாங்கிட்டு இப்போ நடிக்கிறேன். தொழிலாளிகிட்ட அப்படி பண்ண முடியாது. அது ஒரு நிரந்தரமானது, ஷார்ட் அவுட் பண்ணி போடுறோம். அது சொல்கிறாங்க நடிகருக்கு வந்து அப்படி காய்ச்சல் தலைவலினா 4 நாள் ஷூட்டிங் எடுக்கிறது இல்லை, செலவு அதிகமாகுது இல்லையான்னு சொல்கிறாங்களாம். சொன்னதாக கேள்விப்பட்டேன். அது ஆனால் தொழிலாளிக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சம்பளம் நிப்பாட்டிருக்காங்களா? லாட்ஜில் உட்காந்து தொழிலாளிகள் சும்மா இருந்து படப்பிடிப்பு இல்லாமல் இருந்தாலும் அவங்க சம்பளம் கொடுத்தாகணும். புரியுதுங்களா? அந்த பொண்ணும் ஹீரோவோ ஹீரோனே அடுத்த நாள் ஃப்ரீயாக நடித்து தருவாங்க. அது வேறு விஷயம். கேரவன்லேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி 10 கேரவன் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். 10 கேரவன் 5 கேரவன் இருக்குதுங்க, இதெல்லாம் நீங்கள் குறைக்கக்கூடாதா? உட்காந்து சீட் ஆடுறாங்க. எனக்கு சீட்டை ஆட தெரியாது, அது வேறு விஷயம். இப்போ காரை விட்டு இறங்கினா உடனே செல்ஃபின்னு வந்துட்டு ஏதோ பல பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் இறங்கினாவே கை போட்டுருவான், எந்த பிரச்சனை வரும் என்னன்னு சொல்ல முடியாது. அதனால அது ஒரு பூதாகரமான பிரச்சனை ஆகிடும். இப்போ 15 கேரவன் வச்சு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா அதனால நம்ம பெப்சி தொழிலாளிகள் 100 பேருக்கு அதிகமாக வேலை கிடைக்குதில்ல, ப்ரொடக்ஷன் அதிகமாகணும், மற்ற தொழிலாளிகள் இருக்காங்க, காஸ்டமர் அதிகமாகறாங்க. ஸோ நம்ம 15 கேரவனில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு 5-6 பேர் ஆள் இருக்காங்க இல்லையா? ஸோ தொழிலாளிகள் எந்த இதுலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. விசாலின் முடிவு கிடையாது, தயவு செஞ்சு கிடையாது. இப்போ நானும் இந்த பேட்டி கொடுக்குறேன்னு யார்கிட்டையுமே கேட்கல. நான் வந்து எனக்கு ஒரு இதை சொல்லணுமே, இப்படியெல்லாம் ஆகுதே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான். ஏற்கனவே அதான் சொன்னேன்ல, நாடு முழுக்க மற்ற மாநிலத்துக்காரங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாளைக்கு இவங்களும் கேரளாவிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து பாம்பேலேருந்து வரவழைச்சி வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒருத்தங்க கூட தான் வேலை செய்யணுங்கிறது சட்டம் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்காக நம்ம பெப்சியை உதாசீனப்படுத்தக்கூடாது. பாரம்பரியமாக 30-40 வருஷமாக கூட இருந்து எல்லா வளர்ச்சியும் இருக்கிறவங்கிறத மாறுபட்ட கருத்தே கிடையாது. மறுபரிசீலனை செய்யணும் தயாரிப்பாளர்கள் சங்கமே. ஏன்னா மற்ற மாநிலத்துக்காரங்க எல்லா துறையிலையும் கட்டடத்துறையில் கட்டுமானத்தில் பல இதில் போய்கிட்டு இருக்கையில் நம்மளும் நம்ம தொழிலாளிகளை இருட்டடிப்பு செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, சத்தியமாக உடன்பாடு. சத்தியமாக உருப்படும். நீங்கள் ஏங்க, அதாவது ஒருத்தர் வேகமாக இருக்கலாம். இப்போ சகாயம் ஐயாவை பற்றி நான் நேரில் பார்த்ததில்லை. சீமானையும் அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் 10 வருஷம் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாங்க. சக்தி சிதம்பரம்னு என்னோட இயக்குனர் கே தினகரப்பா அவர் பேர், என் டைரக்டர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு காரில் ஒன்றா போனால் பார்த்தோம். அதுக்கப்புறம் சத்தியமாக நான் பார்க்கல. ஊடகங்களில் பேசுகிறதையும் ஒரு நடவடிக்கையும் பார்க்குறேன். நம்ம பாராட்டணும். நாட்டோட நிலைமை இன்றைக்கி அப்படி இருக்குது. சீமான முன்ன பின்ன பார்த்ததில்ல, இது வரைக்கும் வாய்ப்பு வரலை. எங்கேயாவது பார்த்தனாலும் ஞாபகம் இல்லை. ஒரு காலம் அங்கே முத்துக்குமார் சாவு நிகழ்ச்சியின் போது ஊர்வலம் போனப்போ அமீரையும் அவரையும் பார்த்துருக்கலாம். அப்படி தான் ஞாபகம் இருக்கே தவிர மற்றபடி முழுக்க வரவேற்கிறேன். அது போன்ற அதுவும் ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த எல்லாம் இந்த கட்சி அரசியலே ஒழிக்கப்படணுங்கிறேன். ஆமாம். சார், ஒரு தப்பு ஒரு இது விழுந்துருச்சுன்னா அந்த விட்டில் ஏதோ விழுந்துச்சுன்னா ஒன்று அதை தூக்கி போட்டுட்டு ஆனதை பார்க்கணும். நான் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், ஒரு நபர் ஒரு தொழிலாளிங்கிற போர்வையில் ஒரு நபர் செஞ்ச தவறு இன்றைக்கி எல்லாமே பாதிக்குதுங்கிறது என்னோட உண்மை. நான் ப்ரொடியூசராக இருந்து சொல்லலை, அடிப்படை தொழிலாளியாக இருந்து சொல்கிறேன். 10 வருஷம் நான் குரூப் டான்ஸராக இருந்திருக்கேன், உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போவும் பெப்சி தொழிலாளிகள் அதிகமான தொழிலாளிகள் கூட தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அவங்க கிரேன் தூக்குறது, அந்த இதெல்லாம் கொண்டு வர்றது, போக்குவரத்துலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். மலை மேலே நாங்கள் எப்படியோ போயிடுவோம், ஹெலிகாப்டரில் போய் கூட இறங்கிக்குவோம். ஆனால் இவங்க நடந்து அந்த கிரேன் அந்த இரும்பு குண்டுகளெல்லாம் தூக்கிட்டு வந்தாகணும். அதனால் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துலாம் நான் குறைக்க சொல்லலை. தயாரிப்பாளர்கள்லாம் இதை ஒரு பொருட்டாக பார்க்க மாட்டாங்க. இந்த வம்படியாக பண்ணி ஷூட்டிங்கை நிப்பாட்டுறாங்கல்ல, அதனால் வந்த வேணாம். எதாக இருந்தாலுங்க, இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே தொழிலாளி உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இந்த மாதிரி மதிக்காமல் போகலாம். நீங்கள் எப்படி பரவாயில்ல இல்லை, இந்த வட்டத்துக்குள்ளே நான் வரலை. நான் தலைமையில் இல்லை, செயலாளர் பொறுப்பு எந்த பொறுப்பிலும் இல்லை. வெளியிலேருந்து பார்த்த வரைக்கும் அது சரியான முறையில் பகிர்ந்துக்கப்படலை. அந்த தொழிலாளி செஞ்ச தப்பு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க பண்ணலை. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். இப்போ நானே நாளைக்கு தப்பு செஞ்சாலும் எனக்கு தண்டனை கொடுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ ஏற்றுக்கிறேன். அப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ வைக்க முடியும்.